38 ஆண்டுகளாக உன் கண்ணின் இமை போல என்னை காத்து இந்த உயர்வான இடத்திற்கு நான் வர வேண்டும் என்று விரும்பிய என் துணைவியார் கிரேஸ் ஜெயந்திராணி அவர்களை நன்றியோடு நினைக்கிறேன். பொது வாழ்வில் என்னை வளர்த்து உருவாக்கி ஆளாக்கிய பெருமை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் உண்டு. இதே சட்டமன்ற வளாகத்தில் 84ஆம் ஆண்டு புகாரே இல்லாத சட்டமன்ற உறுப்பினராக உங்களை பார்க்கிறேன். யாரை கேட்டாலும் கண்ணியமானவர், நல்லவர் என்று சொல்கிறார்கள். இந்த நற்பெயரை எப்படி எடுக்க முடிந்தது என்று புரட்சி தலைவர் என்னிடம் கேட்டார். சிறிய வயதில் என்னை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கினீர்கள், உங்களுக்கு கெட்ட பெயர் வரக்கூடாது என்று கவனமாக நடக்கிறேன் என்று பதில் சொன்னேன். மிகவும் பாராட்டிக் கொண்டிருந்த சட்டமன்ற பேரவையில் என்னை அனுப்பி வைத்தார். 78ஆம் ஆண்டு அம்பத்தூர் நகரிய கவுன்சிலர், 80ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர், 84ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த 17 தொகுதிகளை உள்ளடக்கிய செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு மாவட்ட செயலாளர், 85ஆம் ஆண்டு முதல் அவர் மறையும் வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பொறுப்பில் அமர்த்தினார். அவர்தான் எனக்கு வாத்தியார். மனிதநேயம் உட்பட பல ஆளுமை பண்புகளை அவரிடம் நான் கற்றுக்கொண்டேன். எனக்கு ஒரு மகள் இருந்திருந்தால் நான் பிரபாகருக்கு தான் கொடுத்து வைப்பேன் என்று தமிழ்நாட்டில் முதல் முறையாகவும் கடைசி முறையாகவும் என்னை ஒரு வீட்டு பிள்ளை போல வளர்த்து உருவாக்கிய ஆளாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நினைவுகளை இந்த நேரத்தில் நான் சுமக்கின்றேன். அவர் மறைவுக்கு பிறகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அன்பையும் நம்பிக்கையும் பெற்று அவரோடு பலமுறை நான் பயணித்திருக்கிறேன். பல முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற அந்த கொள்கை முடிவு கூட்டங்களில் பங்கு பெற்றிருக்கிறேன். மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களோடு பொதுவாழ்வு பயணம் தொடர்ந்தது. காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாபெரும் தலைவரான அவர் தனி இயக்கம் கண்டபோது அவரின் அரசியல் தனி செயலாளராக பணியாற்றினேன். எனக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சொத்து ஜேசிடி பிரபாகர் என்று பொது மேடையில் அவர் என்னை பாராட்டி பேசினார். மீண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தலைமையில் திராவிட முன்னேற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதுபெரும் தலைவர் அவருடைய தேர்தல் நேரத்திலே எதிர்த்து 2011ஆம் ஆண்டு வில்லிவாக்கம் தொகுதியில் வெற்றி பெறுகிற வாய்ப்பை இறைவன் எனக்கு அளித்தார்.